வணக்கம் நண்பர்களே. கடந்த 2 நாளா நம்ம இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ், டிப்ளமேட்டிக் ரிலேஷன், டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருக்க போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு புதிய உச்சத்தை இந்தியாவோட ஃபோரெக்ஸ் ரிசர்வ் தொற்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்நிய செலவாணி கையிருப்பு கடந்த 5 வாட்டியும் ஒரு ஃபஸ்ட்டு டைமாக தொடுது, திருப்பியும் அதை பீட் பண்ணுது, இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021 ஹையஸ்ட்டாக நம்மளோட ஃபோரெக்ஸ் ரிசர்வ் தொட்டுது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட $642.6 பில்லியன் நம்ம கிட்ட இருக்கு சொல்லியிருக்காங்க ஃபோரெக்ஸ் ரிசர்வ். இது $6.4 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு முக்கியமான காரணம், இப்போ கொஞ்சம் இந்தியாவோட பங்கு சந்தையில் ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்பட்டிருக்கு. இதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். இருந்தாலும் இந்த செய்திகளை பற்றி இன்டர்நேஷ்னல் மீடியா நிறைய கவர் பண்ணியிருக்காங்க. அதுவும் அதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, இந்தியாவோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயங்கள்ல இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் சைனாவோட மீடியா, இந்த ஜீஜுவாங்ன்ற இந்த மீடியா என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகிருக்குப்பா அப்படின்னு அவங்க ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை அவங்களோட ஃபோரெக்ஸ் ரிசர்வ் சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீழ்ச்சி இப்போ ஓரளவுக்கு ஸ்டெடியாக இருக்குது. $4 மில்லியன் தான் அவங்க இப்போ இன்க்ரீஸ் பார்த்துருக்காங்க இந்த ஃபோரெக்ஸ் ரிசர்வில். இதுக்கே இப்படி ஒரு ஹெட்லைனை போட்டு அவங்க ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. இருந்தாலும் 2 பேரும் நட்பு நாடுகள், ஸோ சொல்லிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ முதல் முறையாக, அதாவது ஷெபாஸ் ஷெரீஃப் பிரதமர் ஆன பிறகு அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜோ பைடன் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்காரு. ஃபோன் பண்ணி கூட பேசலைங்க, லெட்டர் அனுப்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறேன். என்னென்ன மாதிரியான முயற்சிகள், குளோபல் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கோ பாகிஸ்தான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம உறுதுணையாக செயல்படுவோம் அப்படின்ற ஒரு ஃபார்மலான ஒரு கடிதத்தை இப்போ பாகிஸ்தானுக்கு அமைச்சிருக்காங்க சொல்லப்படுது. அதாவது ஜோ பைடன் ஆஃபீஸில் பாகிஸ்தானோட ஷெபாஸ் ஷெரீஃப் அரசாங்கத்துக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இவர் ஷெபாஸ் ஷெரீஃப் இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 2022 இம்ரான்கான் அரசாங்கத்தை தூக்கிட்டு அவர் பிரைம் மினிஸ்டராக வரும்போது கூட இப்போ அதாவது ஜோ பைடன் இன்ட்ராக்ஷனே வச்சுக்கல. ஸோ இது வரைக்கும் இன்ட்ராக்ஷனே வைக்காமல் இன்னும் ஒரு சில மாதங்களில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் இவர் தொடங்கியிருக்கார் அப்படின்னா, இது எல்லாமே ஏதோ ஃபார்முலா சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயங்களாக தான் நமக்கு தெரியுது. இருந்தாலும் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற தகவல் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம ஊடகங்கள், குறிப்பாக இந்தியன் மீடியா ஒரு ஹைப்பாக சொல்கிறாங்கன்னா, ஓகே இந்தியாவோட வளர்ச்சி இப்படி மாறி இருக்குப்பா, சீனாவை கம்பேர் பண்ணி சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஆனால் சீனாவை பற்றி செய்தி போடுற சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் இந்த ஊடகமே இப்போ இந்தியாவை பாராட்டி, இந்தியா மிகப்பெரிய லெவலில் சீனாவோட மேனுஃபேக்சரிங் ஹப்பை சிதைக்க தொடங்கியிருக்காங்கப்பா அப்படின்னு வெளிப்படையாக ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. இந்தியா டார்கெட்ஸ் சைனீஸ் மேனுஃபேக்சரிங் கிரவுண்ட். ஸோ எப்படி சப்ளை செயினை அழகாக உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி அழகாக நிறைய மாற்றங்கள், கொள்கைகள் ரீதியாக மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி வச்சுக்கலாமே, 20 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக ரீதியாக பெரிய லெவலில் கம்பேர் பண்ணோம்னா ஒரு கேப் இருக்காது. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கூட எடுத்துக்கோங்க. ஆனால் கடந்த 10 ஆண்டுகள் இந்த கேப் இருக்கு பாருங்க. 10-15 வருஷத்தில் சீனாவை தொடக்கூட முடியாத அளவுக்கான உச்சங்கள்
பார்த்துட்டாங்க. அது எந்த அளவுக்கு கிடுன்னு வளர்ந்ததோ அந்த அளவுக்கு வீழ்ச்சின்னு ஏற்பட்டதுன்னா, ஏதாவது ஒரு போர் பதட்டமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்பட்டதுன்னா கூட கிடுன்னு கம்மியாயிடும். ஸோ மந்த நிலை இப்போ சீனா ஃபேஸ் பண்ணுற இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பிறகு ஏற்பட்ட மந்த நிலையே சீனா வந்து வீக்காக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரம் பார்த்து, ஏன்னா ஒரு டயத்தில் வந்து டிராகன் எலிஃபென்ட் அப்படின்னு தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க சீனாவையும் இந்தியாவையும். ஸோ ஒரு கரெக்டாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் சீனா எங்கேயோ போனாங்க. ஆனால் இப்போ இந்தியாவும் இதை வந்து சேஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க, வேகம் எடுக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு சில செய்திகள், அதுவும் எக்ஸ்பிரஸ் சொன்னதா இவங்களே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் கலெக்டிவாக வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நான் நேத்தி தான் சொன்னேன், நம்மளோட இந்த காட்டுப்பள்ளி எல்என்டியோட காட்டுப்பள்ளி சென்னை அருகில் இருக்க இந்த காட்டுப்பள்ளியோட ஷிப்யார்டு வந்து எவ்வளோ முக்கியத்துவமாக மாறி இருக்கு. ஒரு கமர்ஷியல் ஹப்பா, யூகே போர்க்கப்பல், யூஎஸ் போர்க்கப்பல்னு ஏகப்பட்ட போர்க்கப்பல் அங்கே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கே நிறைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே தொடங்கியிருக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு தமிழ்நாடு அப்படின்றது வந்து சர்வதேச நியூஸில் ஒரு இடம் பெற்றிருக்கு. அதுவும் சென்னையை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, அதாவது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து ஹார்பர் அப்படின்றது தேவை. ஸோ கரெக்டாக அந்த சப்ளை செயினுக்கு ஈஸியாகவும் அவங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஃபார்ச்சூன் 500 குளோபல் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 130 கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎல்ஐ ப்ரோக்ராமில் வந்து நிறைய ஒரு சேஞ்சஸ், கொள்கைகள் வந்து மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அரசாங்கம். ஸோ இதனால் கம்மி விலையில் ப்ராடக்ட்ஸை தயாரித்து ஹை வேல்யூ வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையிலேயே கடந்த 4 ஆண்டில் கிடுன்னு ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு நிறுவனங்கள் ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களோட டைப் பண்ணி அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக இந்த ஆசிய நாடுகளுடனான நிறுவனங்கள், சவுத் ஏஷியா, சவுத் கொரியா, ஸோ இவங்க எல்லாருமே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லப்படுது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஆர்டிக்கலில் சென்னையை வந்து கிட்டத்தட்ட சவுத் ஏஷியாவோட டிட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சிட்டி. ஸோ இந்த சிட்டியை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா கார் மேக்கிங் ஹப்பா சென்னை மாறி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த ஆர்டிக்கலில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே இந்த ஐஃபோன் ஆப்பிள் மேக்கர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் தேடும்போது இந்தியாவை தேர்ந்தெடுத்தது ஒரு பெரிய சர்க்கிளாக இருக்கும்னு நிறைய கருத்துக்கள் இருந்தது அப்போ. ஆனால் இப்போ அதை சக்ஸஸ் ஸ்டோரியாக மாற்றிருக்காங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குவிக்காக ஃபாக்ஸ்கானு, பெகாட்ரனு, டாடா குரூப் இந்த 3 நிறுவனங்களோட இணைஞ்சு ஐஃபோன் மேக்கர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயங்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஐஃபோன் மேக்கர்ஸ் மட்டும் இல்லை, இந்த யூபிஎஸ் சொல்லப்படுற இந்த லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங் ஜெயிண்ட் நிறுவனம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த நிறுவனமும் வந்து கடந்த ஒரு சில மாதங்கள்லேயே பயங்கரமான ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குளோபல் டெக்னாலஜி ஹப்பா வந்து இப்போ இங்கே இருக்க சென்னை பிளான்ட்டை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஃபஸ்ட்டு சோலார் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஃபெசிலிட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு திடீர்னு ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் இதே கேள்வி கெவின் கார்ட்டர் அப்படின்ற ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் இன்டர்நெட் அண்ட் இ-காமர்ஸ் ETF பார்த்துக்கிற இந்த ஃபவுண்டராக இருக்கிற இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஒரு கேள்வியை. இந்தியா வந்து சீனா 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி தொடங்கினாங்களோ அதே நிலைமையில் இப்போ இந்தியா இருக்கா அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி தான் ஷார்ட்டாக கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ஷார்ட்டாக பதில் சொல்லியிருக்காரு, எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நமக்கு வந்து தெளிவாக தெரிகிற விஷயம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது வந்து இந்தியாவுக்கான ஒரு தொடக்கம் தான். அட போயா, சைனா எங்கே இருக்காங்க, இந்தியா எங்கே இருக்காங்க, நீ வந்து என்னமோ கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நானும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி தான் நானும் பார்த்தேன். ஆனால் படிக்க தொடங்கின பிறகு எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுதுங்க. ஏன்னா இது ஒரு தொடக்கம் அப்படின்னாலும் இன்னொருத்தர் இவரே என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, சீனாவோட கன்சியூமர்ஸ் இருக்காங்க பாருங்க, சீனா அதாவது பொருட்களில் வாங்குற ஆட்கள் இருக்காங்க பாருங்க, சீனாவையே இந்தியா வந்து பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸ்டாட்டிஸ்டிக் டெமோகிராஃபிக்கோட
இந்த growth வந்து இருக்குப்பா அப்படின்றது தெளிவா இவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இப்ப இந்த இன்சென்டிவ் ஸ்கீம் அதுக்கப்புறம் நிறைய பாலிசிஸ் சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா. கடந்த இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பிறகு எடுத்துட்டு வந்திருக்க பாலிசி சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷன் இருக்கு பாருங்க, அதாவது எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் ஆஃப் நடக்குது. ஸோ இதை வந்து இந்தியா ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சைனா +1 ஸ்ட்ராட்டஜியா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வெஸ்ட் நாடுகள், குறிப்பா யூரோப்பு, அமெரிக்கா. என்னன்னா சைனால மட்டும் நம்ம வந்து முதலீடுகளை பண்ணி இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. சைனா இருக்கட்டும், ஆனா அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவா இன்னொன்னும் இருக்கணும் அப்படின்ற ஒரு தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா. அது இந்தியா வந்து இப்போ கவரப்பட்டிருக்காங்க. இந்தியா வந்து கண்டிப்பாக அவங்களோட கொள்கைகள் மாற்றங்கள்னால இது வந்து ஈர்த்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நிறைய குளோபல் சப்ளை செயினை வந்து இந்தியா ஊக்குவிக்கிறாங்க. இப்போ இந்த குவாடோட கூட்டமைப்பில் இந்தியா சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. ரஷ்யாவோட ஒன்றிணைஞ்சு இந்த பிரிக்ஸில் வந்து இந்தியா சாதகமாக செயல்படுத்துகிறாங்க. ஆசிய நாடுகள் இந்த 10 நாடுகளோட ஒன்றிணைஞ்சு செயல்படுறாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சப்ளை செயினுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாத்து ஒரு நல்ல ஒரு திசையை வந்து காட்டுது அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் அடுத்த ஒரு 10 வருஷத்தை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் இந்தியா வேலை செய்யறதுக்கு நிறைய, அதாவது சரி செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டை வந்து இன்னும் அதிகமாக இந்தியா ஊக்குவிக்கணும், இந்தியா வந்து இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா சைனாவை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க பிஆர்ஐ அப்படி இப்படின்னு ஃபியூச்சருக்கு போயிட்டாங்க. ஸோ இந்தியா இன்னும் டொமஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சவால்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இருந்தாலும் எஜுகேஷன் சிஸ்டமு, மற்ற ட்ரேட் டைஸ் வந்து கொஞ்சம் அதிகரித்தாங்க, கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நினச்சதை விட அதிகமாகவே இந்தியா சாதிக்க முடியும் அப்படின்ற கருத்துக்கள் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் இந்த ஆர்டிக்கலில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா ஒரு சர்வதேச ஊடகத்தில் இவ்வளோ விஷயங்களும் தெளிவாக அக்குவேர் ஆணிவேராக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாடும் சென்னை வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஹப்பாக மாறி இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் மாறி இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த மாற்றங்கள் நமக்கு பலன் தரப்போகுது அப்படின்னு. ஸோ ஏற்கனவே நான் சொன்னது தான், மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டுன்றது கொஞ்சம் நாளுக்கு நாள் ஒரு உச்சத்தை வந்து தொட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து இந்தியா வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா இந்தியர்களும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கொஞ்சமாவது உங்களால் முடிஞ்ச முதலீடுகளை பண்ணாதான் நீங்களும் அதை வந்து டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களோ நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணி, அட்வைஸரை கன்சல்ட் பண்ணி, இல்லை உங்களுக்கே தெரியும் அப்படின்னா பார்த்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறுக சிறுக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இதோட பலன் அடுத்த 10-15 வருஷத்தில் நம்மளும் அடையலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இருந்தாலும் உங்களோட கருத்துக்களும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை நிறைய செஞ்சுப்போம். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். இல்லை டேரெக்டாக எனக்கு கூட மெசேஜ் பண்ணால் கூட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் மெசேஜுக்கு நான் பொதுவாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.